ஹலோ கைஸ், நான் உங்கள் பேட்ச் ஒன் ஆஃப் பேசுகிறேன். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் ஒரு புதுசாக ஒரு மேப் ஒன்று வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். சொலார மேப்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் சரி என்னென்ன புது புது இடம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். சரி ஓகே. அப்புறம் இந்த மேப் நீங்கள் ஏற்கனவே விளாண்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் டார்கெட்லாம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். சரி ஓகே. ஏதோ அக்வாரியம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ மீன்லாம் சுற்றிட்டு இருக்கான். சரி போய் நம்ம பார்த்தா தான் சரிப்பட்டு வரும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நிறைய மீன்லாம் இருக்குடா, ஷார்க்கு அது இதுன்னு இருக்குடா, போய் பாடுறா அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம போய் பார்த்துருவோம். இருங்க, நம்ம இங்கேருந்து குதிச்சா கரெக்டாக போகலாம் அப்படின்னு கரீனாக்காரங்கன்னு சொல்கிறானுங்க. ஓகே. கடல் கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. ஓ கடல், அப்போனா கடல் தான் அக்வாரியம் போல். ஏதோ போட்டு வச்சுருக்கானுங்க. இப்போ தான் இந்த மேப் நான் ஃபஸ்ட் வாட்டி வரேன். அதனால் எனக்கு இந்த மேப்பை பற்றி அவ்வளோவா எதுவும் தெரியல. நான் இப்போ என்னோடய பாட் ஐடியில் தான் வந்திருக்கேன். ஏன்னா என்னோடய மெயின் ஐடியில் நான் போய் பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக ப்ரோ பிளேயர்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் அப்படியே என்னோடய பாட் ஐடியில் வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக பாட்டுங்களாக வரும். அவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்மளை அடித்தா மட்டும் அடிப்போம். இந்த படிக்கட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த படிக்கட்டில் அந்த சைடு தான் இது இருக்கும் அக்வாரியமு. இங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் வச்சுட்டாங்க, அப்படியே உள்ளே அப்படியே அண்டர் கிரவுண்டு மாதிரி. சூப்பரு. எப்படி அந்த மாதிரி கரீனாலாம் யோசிக்கிறானுங்களோ தெரில. இங்கே பாருங்கள், அடியில் நம்மளுக்கு தெரியுது அண்டர் வியூவு. வாவ், ஏதோ மீன்லாம் போகுது ஆனால் மறைஞ்சிருது, எப்படின்னு தான் தெரில. இருங்க, நான் ஸ்கோப் போட்டு காட்டுறேன். என்ன போச்சு, மறைஞ்சி. இது என்ன மீனுன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இது இந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம எதுக்கோ கொஞ்சம் கன்னில் எடுப்போம். திடீர்னு எவனாவது நம்மளை அடித்தான்னா அப்புறம் நம்ம திரும்ப அடிக்கிறதுக்கு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஃபுல்லாக வாவ், இந்த மீன் சும்மா சூப்பராக இருக்கு பாருங்க. இது ஷார்க்கு தான். இதை குழம்பு வச்சு சாப்பிட்டா சும்மா தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ப்ரோ பிளேயர்ஸும் இருக்கானுங்க. ஏன்னா போன வாட்டிலாம் என்னை போட்டு அடி அடின்னு அடித்தானுங்க. அப்பா எம்மாந்தண்டி செம்மையாக இருக்குது. அப்பா கரீன் எதை கொண்டு வந்தாலும் உருப்படியாக தான்ப்பா கொண்டு வரானுங்க. அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். சரி, இப்போ அடுத்து எந்த இடத்துக்கு போகலாம்? இவங்க மேப்பை பார்ப்போம். அடுத்து இந்த டெல்டான்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு இன்விசிபிளாக வச்சுருக்கானுங்களாமா, அங்கே போகலாம். ஆனால் இங்கே வரதுக்குள்ளே இந்த மேட்ச்சில் இருக்க பாட்டு பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆனால் அடிக்கவே இல்லை. ஆனால் ஒருத்தர் மட்டும் எனக்கு ரொம்ப வம்பளுக்கிட்டே இருந்தான் அப்போலேருந்து. சரி இதுக்கு மேலே நம்ம விட்டு வச்சோன்னா சரிப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை காமிச்சாச்சு. என்னடா சாக மாட்டேங்கிறா, ஓடாதா இவ்வளோ முடிச்சு விட்டாச்சு. இவனுக்கு வேறு எல்லாம் திடீர்னு நம்ம சுற்றி பார்த்துருக்கோம் அடிச்சிருவானுங்க. ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும். அவுட் ஆனதுக்கடுத்து லைக் போட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மனசு தான் சார் கடவுள். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நடுவில் உள்ளே போனீங்கன்னு வைங்க, ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும். இருங்க நான் போகிறேன். இப்போ நான் ஈஸியாக வந்துட்டேன். ஆனால் இந்த குட்டி டோருக்குள்ளே நீங்கள் வரணும் கரெக்டாக. அப்புறம் வந்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம கன்னை வச்சு அடித்தா உடையிற மாதிரி ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை எடுத்து அந்த டோரை உடச்சிடணும். அதேமாதிரி 2 டோர் இருக்கும். அந்த டோர்லாம் உடச்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சரியான லூட் இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் லெவல் 3 சிப்பு போட்ட கன்லாம் இருக்கும். எனக்கு ஃபேமஸ் தான் கிடச்சிருக்கு. எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் எடுக்கலை. சரி ஓகே, நம்மளுக்கு அதுக்குள்ளே 10 அளவு வந்துட்டானுங்க. நம்ம அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதேமாரி இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேட்ச்லேயே முடிக்கலை. எனக்கு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண ஒரு 2-3 மேட்ச் ஆச்சு. சரி ஓகே, எனக்கு இப்போ கோல்டு தான். இருந்தாலும் நான் வீடியோ போடுறக்காக்கே என்னோடய ஹார்ட் ஒர்க்கை பாராட்டி நீங்கள் கொஞ்சம் லைக் போடலாம். உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா போடுங்க. சரி, இங்கே ஃபன் ஃபேர்னு ஒரு இடம் இருந்துச்சு, இங்கே நம்ம போவோம். அப்புறம் அங்கே கட் பண்ணி இங்கே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபன் ஃபேர்னு போட்ட இடத்துல நல்லா ஜெயிண்ட் வீல்லாம் வச்சுருக்கானுங்க. இந்த ஜெயிண்ட் வீலில் ஏற முடியும் தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் லேண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் சோஷியல் ஐலாண்ட்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலையும் ஒரு ஜெயிண்ட் வீல் இருக்கும். அதில் நம்மளால் ஏறவும் முடியும், ஃபோட்டோ ஷூட்டும் பண்ண முடியும். மேபி இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளால் ஏற முடியும் தான் நினைக்கிறேன். ஆனால் பெர்முடாவில் வாய்ப்பு கம்மி. இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, பாதை வேறு தெரியலையே. இந்த சைடு இருக்குது பாதை. ஓகே. படிக்கட்டுலாம் கொடுத்துருக்காங்க, போகலாமா? ஆனால் கதவு போட்டிருக்கு. அதான் நினச்சேன். ஆனால் நீங்கள் சோஷியல் ஐலாண்டில் போனீங்கன்னா உங்களால் அதில் ஏற முடியும், ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியும். ஆனால் உங்களால் பெர்முடாவில் ஏற முடியல. சரி, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் வீல் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வீடு இருக்குது. இதுக்கு பேர் ஃபன் ஃபேராமா. ஏன்டா ஃபன்னே இல்லைடா இதில், பொங்கடாங்கிட்டு. அடுத்து இந்த ஆர்ச் வேன்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே போவோம் நம்ம. அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு. அப்புறம் நான் வரதெல்லாம் கொஞ்சம் நான் வீடியோவில் காட்டல. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். சரி, அப்புறம் இந்த ஆர்ச்வேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட ஃபுல் மீனிங் தெரியலை என்னதுன்னே. ஆனால் இங்கே பார்த்தா எதுவுமே உருப்படியாகவே இல்லை. கொஞ்சம் வீடு இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடுலேயே இந்த வேன் வீடு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சைடில் வியூவெலாம் சும்மா தரமாக இருக்குது பாருங்கள். அப்படியே பிங்க் கலர் ட்ரீ. இந்த இடம் இன்னும் தெரில, ஆனால் ஜோனுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம போனோன்னா வேறு செத்துருவோம். அதனால தான் போகாமல் நின்றுட்டுருக்கேன்.
சரி அங்கிட்டலாம் ஏதோ நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்ப்போம். அப்புறம் அடுத்த இடத்துக்கு எங்கே போகலாம், டிவி டவர் போவோம். அதுதான் இப்போதைக்கு ஜோனுக்கு இந்த சைடே இருக்குது. அப்புறம் உள்ள இங்கே வந்துட்டேன் டிவி டவருக்கு. இந்த டிவி டவரில் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நல்லா பெரிய பெரிய பில்டிங் வச்சுருக்காங்க. அப்புறம் அதுக்கடுத்து இந்த ஆண்டனாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, ஆண்டனாவா ஏதோ ஒரு கேபிளோ என்னமோ, அந்த இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து பெரிய பெரிய ஹைட்டான பில்டிங்லாம் இருக்குது. ஓகே. அப்புறம் இந்த சிக்னல்லாம் வரதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் அங்கே ஏதோ காற்றுல இருக்குது, அது என்னதுன்னே தெரியல. ஓகே. இந்த இடமும் நல்லா தான் இருக்குது. எனக்கு இப்போ டைம் இல்லாததுனால நான் கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். இல்லைன்னா நீங்கள் என்றைக்காவது வந்தீங்கன்னா நல்லா கூட உள்ள வரைக்கும் பார்த்துக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனா மாதிரி ஏதோ இருக்குது. ஓகே. அதனால தான் டிவி டவர்னு பேர் வச்சுருக்கானுங்க போல். அடுத்து நான் இன்னொரு மேட்ச் வந்துட்டேன், ஏன்னா அதில் வந்து ஜோன் வந்துருச்சு. இந்த மேட்ச்சில் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஹப்புன்னு இருந்துச்சு, ஏதோ ஒரு ஹப்பு. அது வந்து அப்புறமா நான் மேப்பில் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து சும்மா சூப்பராக தான் இருக்குது இந்த இடமே பார்க்க. இந்த இடத்துல ஜிப்லைன் மாதிரி ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாட்டி விட்டுருந்தாங்க மேப்பில் ஃப்ரீ ஃபயரில். எப்போனா இந்த ஒரு வாட்டி வின்டர் சீசன் வந்தப்போ வின்டரில் அப்படியே லைட்டாக கொலாபரேஷன் பண்ணி ஏதோ விட்டு வச்சுருந்தானுங்க. அடுத்து கொஞ்சம் நாளில் தூக்கிட்டாங்க. ஆனால் இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாகவே போட்டு வச்சுருக்காங்க. சரி ஓகே. இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா ஜிப்லைனுக்கு பதிலாக இது தான். இந்த மேப்பில் ஜிப்லைன் கிடையாது. சரி ஓகே. கொஞ்சம் லூட் இருக்கும், எடுத்து வச்சுக்குவோம். திடீர்னு எவனாவது வந்துட்டான்னா அது வேறு பிரச்சனை. ஏன்னா இதில் லைட்டாக ப்ரோ பிளேயரும் கனெக்ட் ஆகிறாங்க. எனக்கு வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது. இங்கே ஏதோ ஒரு கம்பெனி பேர்லாம் போட்டிருக்காங்களே, ஏஇசட்டாமா. சரி இந்த இடமும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் என்றைக்காவது வந்து பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. அடுத்து வாட்டர் ஃபால்ஸா இல்லை டவுனா? வாட்டர் ஃபால்ஸ் போவோம். வாட்டர் ஃபால்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி போவோம் இருங்க. ஓகே, ஒரு வழியாக வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அது தண்ணிலாம் போயிட்டுருக்கு, ரிவர் சைடு மாதிரி. சூப்பரு. ஆமாம், இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளால் அங்கிட்டலாம் போக முடியாது. ஓகே. இந்த இடத்துல அப்படியே நான் ஒரு குளியலை போட்டு கிளம்பியாச்சு கைஸ். அப்புறம் அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போவோம், இங்கே கொஞ்சம் வீடுலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எனக்காவது ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சரி, அப்புறம் இந்த இடத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் கிளப்னு ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே அப்படியே நம்ம போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கார் ஒன்று கிடச்சிச்சு, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த காரில் போகிறதுக்கு. ஒரு வேளை வந்தாச்சு ரைடர்ஸ் கிளப்புக்கு. ரைடர்ஸ் கிளப்னால் என்ன அது தெரியலையே. அது என்ன ரேஸ்லாம் போவாங்களா, அவங்களோட இந்த பார்ட்டி பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இப்போ யாருக்காவது இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக தெரியல ரைடர்ஸ் கிளப்னால் என்னன்ட்டு. ஆனால் இந்த கலகாரி மேப் மாதிரியே இருக்குது லைட்டாக பார்க்க. சரி. ஆனால் நிச்சயமாக வந்து அந்த பார்ட்டி பண்ணுற இடம் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், பார்த்துக்கோங்க கைஸ். நான் வந்து இப்போ ரைடர்ஸ் கிளப்பில் அந்த இடத்துல தான் இருக்கேன். கிளப்னால் வந்து என்னது, அந்த பார்ட்டி பண்ணுற அந்த இடம் தான். இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனே. இந்த நெக்ஸ்ட்ரா மேப்பில் ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம கூட அந்த வெண்டிங் மிஷின் இந்த இருக்குது பாருங்கள். வெண்டிங் மிஷினும் இதே மாதிரி அச்சஸாக அதே காப்பி அடிச்சிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ஏதோ பாக்ஸர்னு ஏதோ இருக்கும், இது வந்து ரைடர்ஸ். ஆமாம், அதேண்டா டே, அதே இடத்தையும் அப்படியே காப்பி அடிச்சிங்களாடா. இப்போ தான் நானே கண்டுபிடிக்கிறேன் அந்த விஷயத்த. சரி, அடுத்து வேறு எங்கே போகலாம். இந்த ஏதோ எக்கோ ட்ரெயின் ஒரு இடம் இருக்குது, இங்கே போவோமா? அதேமாரி இந்த மேப்பில் எங்கேயோ ட்ரெயின் வேறு இருக்குமா, அது எங்கேன்னு தெரில. சரி, இப்போ அந்த எக்கோ ட்ரெயினுக்கு நம்ம போவோம் இருங்க. ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே ஒரு பைக் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு தான் வந்தேன். தேங்க்யூ பைக்கு, ஒன்றால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சரி, இந்த எக்கோ ட்ரெயினில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தா தண்ணிலாம் இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஏதாவது ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனால் அங்கங்கே பைப்பாக இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இங்கேயும் நல்லா லூட்லாம் நல்லாவே கிடைக்கிது. ஓகே, என்னடா அது அங்கங்கே பைப்பு பிஞ்சு போய் கிடக்கு. நான் கூட ஏதோ நினச்சேன்டா, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, இந்த இடத்த பற்றி சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, அந்த அளவுலாம் ஒன்றும் உருப்படி இல்லை இந்த இடம். நான் கூட ட்ரெயின் அப்படி இப்படின்னு இருந்ததுனால சூப்பராக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்த அளவுலாம் இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து அடுத்த இடத்துல பார்ப்போம் இருங்க. அடுத்த மேட்ச் தான் வரணும். இந்த மேட்ச்சில் அவ்வளோதான், ஜோன் வேறு வந்துருச்சு. ஓகே, அப்புறம் அடுத்த மேட்ச் வந்திருக்கேன். இப்போ இந்த மேட்ச்சில் எங்கே போவோன்னா, ஸ்டூடியோன்னு ஒரு இடம் இருக்குது. ஸ்டூடியோன்ற இந்த இடத்துக்கு போனோன்னா வந்து ட்ரெயின் இருக்குமா. சரி போய் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல எஜெக்ட் ஆனால், அதாவது வெளியே குதிச்சா கரெக்டாக இருக்குமா. ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் போய்ட்டு ட்ரெயினை பார்க்குறோம். ட்ரெயினில் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மேட்ச்சை முடிச்சிடுறோம். அவ்வளோதான் போயிட்டுருக்கோம் கைஸ். இது வரைக்கும் யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எதாவது ரிப்ளை பண்ணுறேன். சரி ஓகே, அப்படியே நம்ம குதிச்சாச்சு. ஆனால் என் கணக்கு தான் ட்ரெயினே தெரியலையே. இந்த போது பாருங்கள், இந்த போது. என்னடா ட்ரெயின் நகருது, டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி மாற்றி நகர்ந்துட்டு தான் இருக்கும், மற்றபடி எங்கேயும் போகாது. இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் இடம்லாம் வேறு இருக்குது. சரி இருங்க, நம்மளும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இந்த போஸ் கரெக்டாக இருக்குது.
இதை வந்து யாருக்காவது ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணலாம். எனக்கு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை. இப்போ தான் இறங்கியிருக்கேன். எவனா கன் எடுத்து போட்டானா அது வேறு பிரச்சனை. சரி இப்போ நம்ம இந்த ட்ரெயினுக்குள்ளே போவோம். படிக்கட்டெலாம் வச்சுக்கிங்க மேலாம் ஏறலாமா? இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த ஆதி காலத்து ட்ரெயின் தான். பார்க்க லைட்டாக சூச்சு சார்லஸ் ட்ரெயின் மாதிரி இருக்கும். அதுவும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அது இதோட ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கு இதே பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்குது இந்த ட்ரெயின். ஓகே. ஆல்ரெடி நம்மளோட பழைய ட்ரெயினிங் கிரவுண்டில் ஒரு ட்ரெயின் இருக்கும். அது வந்து யார் யார் அப்போல்லாம் இருந்தீங்க, யார் யார் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு கூட தெரியல. அப்போ நான் இருந்தேன். அதெல்லாம் வந்து பழைய நினைவுகள். ஆஹா, கீழே ஒரு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. நல்ல வேளை என்னை பார்க்கல. பார்த்துருந்தா கொஞ்சம் கொஞ்சம் அடித்து டேமேஜ் கொடுத்துட்ருக்கோம். அது வேறு பிரச்சனை. ஏன்னா இப்போ இதுக்கு என்கிட்ட கன்று வேறு இல்லை. சரி இப்போ நம்ம படத்தில் ஒரு மாதிரி இந்த ட்ரெயின்லேருந்து அந்த ட்ரெயினுக்கு குதிப்போம். இங்கே பின்னாடி இருந்து வந்து குதிப்போம். அவ்வளோதான், குதிச்சாச்சு. இந்த நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கேன். ஹாலிவுட் படம், அந்த படம், இந்த படம்ன்ட்டு. ஓகே, ஒரு குதிச்சாச்சு. அப்புறம் கைஸ், என்னோடய வாய்ஸ் லைட்டாக சேஞ்சு தெரிஞ்சுச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எனக்கு வந்து லைட்டாக கோல்டு, அதனால தான் என் வாய்ஸ் லைட்டாக மாறிடுச்சு. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அப்போயும் வந்து நான் உங்களுக்கு வந்து டெய்லியும் வீடியோ பண்ணணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன். சரி ஓகே கைஸ், அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்தெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் நிறைய இடத்த என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.